மலைகளை உறுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இன்று முன்னேற்றம் கண்டுள்ள நவீன மண்ணியல் விஞ்ஞானத்தில் டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏற்கனவே சொன்னார், 1960 தட்டியல் கோட்பாடு விளக்கத்தின்படி மலைகள் எழுந்ததாக அவர் நம்மிடத்தில் சொன்னார். இன்றைய மண்ணியலாளர்கள் நமக்கு மலைகள் பூமியை உறுதியாக நிறுத்துவதாக சொல்கிறார்கள். எல்லோரும் சொல்லவில்லை, ஆனால் பலர் சொல்கிறார்கள். டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன கருத்தை ஆதரிக்கும் ஒரு மண்ணியல் விஞ்ஞான நூலை கூட நான் இதுவரையில் கண்டதே இல்லை. அப்படி ஒரு நூலை காட்டும்படி நான் அவருக்கு சவால் விடுகிறேன். மண்ணியல் விஞ்ஞானிகளோடு அவர் கொண்ட தனிப்பட்ட தொடர்பு ஆதாரமாக முடியாது, நிரூபிக்கப்பட்ட ஆவணமாக இருக்க வேண்டும். மேலும் பூமி என்ற பெயரில் ஒரு நூல் உள்ளது. எல்லா பல்கலைக்கழகங்களாலும் மண்ணியல் விஞ்ஞான பாடத்தில் பயன்படுத்தப்படுவது. அதன் ஆசிரியர்களுள் ஒருவர், அவரது பெயர் டாக்டர் பிராங்க் பிரஸ், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் ஆலோசகராகவும் இருந்தார். மேலும் அமெரிக்க விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தின் தலைவராகவும் இருந்தவர். அவர் தன்னுடைய நூலில் எழுதினார், மலைகள் ஆப்பு வடிவத்தில் உள்ளது, அவைகளுக்கு ஆழமான வேர்கள் உண்டு. மேலும் அவர் பூமியை உறுதியாக நிலைப்படுத்துவதே அவற்றின் இயக்கம் என்று சொல்கிறார். மேலும் திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 31, சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 10, மேலும் சூரா அல் நஹல் அத்தியாயம் 16 வசனம் 15 நாம் மலைகளை பூமியின் மீது உறுதியாக நிறுத்தி வைத்துள்ளோம், இல்லையெனில் உங்களோடு சேர்ந்து அதுவும் அசையும். குரான் சொல்கிறது, பூமி ஆட்டம் காணாது தடுப்பதே மலைகளின் செயல்பாடு என்று. மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று குரானில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர் நூலில் எழுதியிருப்பதை இங்கும் சொன்னார். மலைப்பாங்கான பகுதிகளில் பூகம்பங்கள் நிகழ்வதாகவும் அவை பூகம்பத்தை உண்டாக்குவதாக சொன்னார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று குரானில் எங்குமே சொல்லப்படவில்லை. டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு அரபு தெரியும். அரபு மொழியில் பூகம்பத்தை குறிக்கும் சொல் ஜில்சால் அல்லது ஜல்சலா. ஆனால் நான் போதிக்காட்டிய 3 திருக்குரான் வசனங்களிலும் இடம்பெற்ற சொல் தமிதா. தமிதா என்றால் ஆடுதல், அசைதல், சாய்தல். திருக்குரான் சொல்கிறது சூரா லுக்மானில் அத்தியாயம் 31 வசனம் 10, மேலும் சூரா அல் நஹல் அத்தியாயம் 16 வசனம் 15, மேலும் அவன் மலைகளை பூமியில் உறுதியாக ஊன்றி உள்ளான், அது உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதாவது இதன் பொருள், மலைகள் இல்லை என்றால் நீங்கள் நடக்கும் போதோ அல்லது அசையும் போதோ பூமி உங்களோடு சேர்ந்து அசைந்திருக்கும். நீங்கள் சாய்ந்தால் அதுவும் சேர்ந்து சாய்ந்திருக்கும். நமக்கு தெரியும், பொதுவாக நாம் பூமியில் நடக்கும் போது அது ஆடுவதில்லை. இதற்கு காரணத்தை டாக்டர் பிராங்க் பிரஸும் குரானில் மண்ணியல் கோட்பாடுகள் என்ற நூலை எழுதிய சவுதி அரேபிய அறிஞர் டாக்டர் நஜாத்தும் டாக்டர் வில்லியம் கேம்பல் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார்கள். மலைகள் பூமியின் ஆட்டத்தை தடுக்க கூடும் என்றால் மலைப்பகுதிகளில் எப்படி பூகம்பங்கள் ஏற்படுகின்றன என்று டாக்டர் வில்லியம் கேம்பல் அவரது புத்தகத்தில் கேட்கிறார். ஏற்கனவே சொன்னது போல மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று திருக்குரானில் எங்கும் சொல்லப்படவில்லை. பூகம்பம் அரபு மொழியில் ஜில்சால். பூகம்பத்தை குறித்து ஆக்ஸ்போர்ட் அகராதி தரும் விளக்கம், பூகம்பம் என்பது பூமியின் கடின மேல் தட்டில் உண்டாகும் கொந்தளிப்பாகும். அதிர்வலைகள் அமுங்கி அழுத்தத்தில் கிடந்து திமிரி வெளிவரும் போது, பாறைகளின் வெடிப்பினாலும் எரிமலையின் எதிர் விளைவினாலும். ஜல்சலாவை பற்றி சூரா ஜல்சலா அத்தியாயம் 99 சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு பேசப்படுவது தமிதா பிக்கும், உங்களோடு சேர்ந்து பூமியும் ஆடாது தடுத்திட என்பது மட்டும்தான். மேலும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில், அதாவது மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்றால் மலைப்பாங்கான பகுதிகளில் ஏன் பூகம்பங்கள் ஏற்படுகிறது, அதற்கு பதில் நான் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். மருத்துவர்கள் நோயாளிகளின் வியாதிகளை குணப்படுத்துபவர்கள் என்று நான் சொன்னால், அதற்கு யாராவது என்னிடத்தில் மருத்துவர்கள் நோயாளிகளின் வியாதிகளை குணப்படுத்துகிறார்கள் என்றால், பிறகு ஏன் மருத்துவரே இல்லாத வீடுகளை விட மருத்துவர்கள் அதிகம் இருக்கும் மருத்துவமனையில் நோயாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? கடலியல் சம்பந்தமாக புனிதமிகு குரான் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சூரா அல் ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 53, இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே, ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது, அவைகள் சந்தித்தாலும் கலப்பதில்லை, இரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது, அது தடுத்துக் கொண்டிருக்கிறது. குரானில் சூரா அர் ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 19-20, மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், இரு கடல்களையும் அவனே சந்திக்கச் செய்தான், ஆயினும் அவைகளுக்கிடையில் ஒரு தடுப்புண்டு, இடையில் இருக்கும் அந்த தடுப்பை அவைகளால் மீறவே முடியாது. முற்காலத்தில் திருக்குரான் விரிவுரையாளர்கள் குரான் என்ன சொல்கிறது என்று திகைத்தார்கள். நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர் இருப்பது நமக்கு தெரியும், ஆனால் அவைகளுக்கு இடையில் ஒரு தடுப்பா, அவைகள் சந்தித்தாலும் கலக்காது. இன்று கடலியல் விஞ்ஞானம் வளர்ந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது, அதாவது ஒரு நீர் மற்றொரு நீருடன் கலக்கின்ற போது
தன்னுடைய சொந்த கூறுகளை இழந்து மற்ற நீரின் தன்மையை பெறுகிறது என்கிறார்கள். நீரின் இயல் மாற்றம் ஏற்படுகின்ற சரிவான பகுதி உண்டு. அதை குரான் பர்சக் கண்ணுக்கு புலப்படாத தடை என்கிறது. பல விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அமெரிக்காவிலும் கூட கடலியல் விஞ்ஞானி டாக்டர் ஹே இதை ஒப்புக்கொள்கிறார். மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் தனது புத்தகத்தில் இது ஒரு அவதானிக்கத்தக்க விஷயம்தான் என்கிறார். அந்த காலத்தில் மீனவர்களுக்கு 2 வகை தண்ணீர் இருந்தது தெரியும். ஆகவே முகமது நபி அவர்கள் சிரியாவிற்கு சென்றபொழுது கடலுக்குள் சென்றிருப்பார் அல்லது மீனவர்களுடன் பேசியிருப்பார். 2 வகை தண்ணீர் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத அந்த திரையை பற்றி சமீபத்தில் தான் தெரிய வந்தது. விஞ்ஞான பூர்வமாக நாம் பார்க்க வேண்டியது பர்சக்கை தானே தவிர 2 வகை தண்ணீரை அல்ல. இப்போது கருவியலுக்கு வருவோம். டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏறக்குறைய பாதி நேரம் இதை பற்றி தான் பேசினார். அவர் பேசிய சின்னஞ்சிறு குதர்க்கமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இடம் தராது. சுருக்கமாக பதில் அளிக்கிறேன். அது திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். விரிவான விவரங்களுக்கு என்னுடைய குரானும் நவீன விஞ்ஞானமும் மற்றும் குரானும் மருத்துவ விஞ்ஞானமும் என்ற ஒளி நாடாக்களை பாருங்கள். அரபுக்கள் குழு ஒன்று கருவியல் பற்றி குரானிலும் ஹதீசுகளிலும் வந்த கருத்துக்களை அவர்கள் திரட்டி ஒன்று சேர்த்து அதை டாக்டர் கீத் மூரிடம் அளித்தார்கள். அப்போது அவர் கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக இருந்தார். தற்போது அவர் கருவியலில் முதன்மை வாய்ந்த விஞ்ஞானிகளில் ஒருவர். குரானின் பல மொழிபெயர்ப்புகளை ஆய்ந்த அவரிடம் கருத்தை கேட்டார்கள். அவர் சொன்னார், குரானிலும் ஹதீசுகளிலும் நான் பார்த்த விஷயங்கள் நவீன கருவியல் விஞ்ஞானத்தோடு உடன்படுகின்றன. ஆனால் சில விஷயங்களை என்னால் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் தவறு என்றும் சொல்ல முடியாது, ஏனென்றால் அதை பற்றி எனக்கே தெரியாது என்றார். அப்படியான 2 வசனங்கள் தான் துவக்கத்தில் குரான் இறங்கிய போதே இறங்கியவை. சூரா அல் அலக் அத்தியாயம் 96 வசனங்கள் 1, 2 அவை சொல்கிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் கலகல் இன்சான மின் அலக். ஓதுவீராக படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு தொத்திக் கொண்டிருக்கும் அட்டை போன்ற ஒன்றிலிருந்து மனிதர்களை படைத்த உமது இறைவன் பெயரால் பறைசாற்றுவீராக. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன வாதத்திற்கு நாம் வருவோம். ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை நாம் ஆய்கின்ற போது அந்த சொல் தோன்றிய காலகட்டத்தில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொன்னது சரியே. அர்த்தத்தை ஆய்வதற்கு அந்த சொல் வெளியான காலகட்டத்தில் எந்த மக்கள் அதை பயன்படுத்தினார்களோ அதை ஆராயத்தான் வேண்டும். அவருடைய இந்த கருத்தை பொறுத்தவரையில், பைபிளை பொறுத்தவரையில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் பைபிள் இஸ்ரவேலின் குழந்தைகளுக்காக அந்த சமயத்திற்காக மட்டுமே வந்தது. மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5லும் 6லும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறினார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். யார் புறஜாதியினர்? யூதர் அல்லாதோர், முஸ்லிம்கள், இந்துக்கள், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 24 காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்களுக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பைபிளும் இஸ்ரவேல் குழந்தைகளுக்காக வந்தவையாகும். ஆகவே பைபிளை ஆய்வதற்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களையே நாம் பார்க்க வேண்டும். ஆனால் திருக்குரான் அந்த காலகட்டத்தில் இருந்த அரபு மக்களுக்கு மட்டுமல்ல, திருக்குரான் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, திருக்குரான் மொத்த மனித இனத்திற்காகவும் அருளப்பட்டது. யுக முடிவு நாள் வரைக்கும் வழிகாட்டுவதற்காக வந்ததாகும். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52லும், சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185லும், சூரா அல் ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41லும் குரான் முழு மனித இனத்திற்காக என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 107ல், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. ஆகவே குரானை பொறுத்தவரையில் அதன் அர்த்தத்தை அந்த காலத்திற்காக மட்டுமே என்று வரையறுக்க முடியாது. அது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். அலக்கா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அட்டை போல் ஒரு அம்சம் அல்லது தொத்திக் கொள்வது. ஆகவே புரொஃபசர் கீத் மோர் ஆரம்ப கட்டத்தில் கரு அட்டை போன்ற வடிவம் கொண்டதை நான் அறிந்திருக்கவில்லை என்றார். அவர் தனது ஆய்வு கூடத்திற்கு சென்று அங்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வழியே கருவின் ஆரம்ப கட்டத்தை ஆய்ந்தார். பிறகு ஒரு படத்திலிருந்து அட்டையோடு அதை ஒப்பிட்டு பார்த்தார். அதன் ஒற்றுமையை பார்த்து அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதோ பாருங்கள், இது அட்டை மற்றும் மனித கருவின் படம்.
டாக்டர் வில்லியம் கேம்பல் காட்டியது மற்றொரு கோணத்தில் தெரிகின்ற